2 நாளா இந்த ஒரு விஷயம் தான் மக்கள் காதுல அதிகமா விழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் மறக்காம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியும். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஒரு மயிரும் தேவையில்லை. சரி, ஆரம்பிக்கலாமா? ஸோ, என்ன விஷயம் நான் டைரக்ட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். 2 நாளா பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்கத்த பத்தி போட்டிக்கு மேல போட்டி நடந்திருக்கு. அங்க உள்ள மக்களும் போராட்டத்துக்கு மேல போராட்டம் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில அப்படி என்னதான் இருக்குன்னு இந்த ஒரு வீடியோல அமையப்போகுது. ஸோ, மறக்காம பாருங்க. இந்த ஒரு சுரங்கம் எங்க அமையப்போகுதுன்னா, மதுரை மாவட்டம் அரியட்டாப்பட்டியைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில தான் அமையப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா. இந்த டங்ஸ்டன் இந்த ஒரு பேரை நான் அதிகமாக கேள்விப்பட்டது வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குண்டு பல்பில் ஒரு இதழ் மாதிரி ஒரு இதுவில் மெட்டலாக செஞ்சப்பட்டிருக்கும். ஸோ, இதனால தான் இந்த ஒரு குண்டு பல்பும் எரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் பல கனிமங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல நன்மையும் தருது, பல தீமையும் தருது. ஸோ, நன்மைகளை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அந்த சுரங்கத்தை பற்றி ஒன்று சொல்லணும். ஸோ, இது பார்த்தீங்கன்னா 2015 ஹெக்டேர் லேண்டில் அமைய போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு உத்தரவு கொடுத்தாச்சு. ஆனால் மாநில அரசு கொடுக்கல. ஸோ, அந்த ஒரு பிரச்சனையில் நம்ம தமிழக முதல்வர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒரு வீடியோலேயே அமையப்போது மறக்காமல் பாருங்கள். இந்த டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்லையும் நம்ம டெம்பரேச்சர் பண்ணலாம், லோ லெவல்லையும் டெம்பரேச்சர் பண்ணலாம். ஸோ, இது ரெண்டுத்துக்கும் சரிப்பட்டு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால் இது ஒரு பெஸ்ட்டு கனிமமாக பார்க்கப்படுது. இது கிடைக்கிறது ரொம்ப ரேர். இங்கே பார்த்தீங்கன்னா சீனாவில் மட்டும்தான் 80% இந்த ஒரு டங்ஸ்டன் கிடைக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ, மற்ற எங்கேயும் கம்மியாக தான் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தான், கர்நாடகா. ஸோ, இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வெடிமருந்து வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. போர்களில் சண்டை போட சொல்ல இந்த வெடிமருந்துகள் பயன்படணும். ஸோ, இந்த ஒரு டங்ஸ்டனை பயன்படுத்துகிறாங்க. இந்த டங்ஸ்டனோட மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கும், 100 கிராம் பார்த்தீங்கன்னா 11,000 இல்லைனா 12,000க்கும் சேல் ஆகுது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இந்த டங்ஸ்டனை யூஸ் பண்ணி துப்பாக்கி புல்லட் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ, புல்லட் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாகவும் போகும், அக்யூரசி மாறாமல் டேரெக்டாக போய் தாக்கிறதுக்கு இந்த ஒரு கனிமத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ, ஆப்ரேஷன் பண்ணுறதுல வந்து கத்திரிக்கோல், எலும்பு, இந்த பற்கள் க்ளீன் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஒரு டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி லெவலில் எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னு தெரியல. நம்ம தமிழக முதல்வர்கள் மு.க.ஸ்டாலின் அவங்க பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுரங்கம் வந்தாக்கா நான் வேலையை விட்டு நின்றுடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ, அப்போனா அவர் எந்த லெவல் இந்த ஒரு சுரங்கத்தை எதிர்க்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்க மறக்காமல் ஜிஎல் டாக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.